வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. அர்ணவுடைய என்ட்ரி. அதுக்கு முன்னாடி நைட்டு பேசுனதை பார்த்தோம் எபிசோடில். அது இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக பயங்கர வெறியில் இருந்தார் அருண். ஸோ அருண் வெர்சஸ் அர்ணவ் எப்படி போகுதுன்னு தான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்துருக்கிற ப்ரமோவில் வேற ஒன்று நடக்குது. ஃபஸ்ட்டு நைட்டு என்ன பேசுனாங்கன்னா, எபிசோடில் பேசுனது வந்து அவரோட பர்சனல்லாம் வேறு எனக்கு தெரியும், வந்து பர்சனல் ஏதாவது பேசட்டும், வச்சு செஞ்சு விட்டுறேன், கீழ்ச்சி விட்டுறேன் அப்படின்லாம் அருண் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பீஸை தனியாக தூக்கிட்டு போனோம், நம்ம இங்கே சமைச்சு போட்டால் இவர் மேக்கப் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்மளே வச்சு செய்வார் அவர், ஜால்ராசா அப்படின்லாம் எக்கச்சக்கமாக சொல்லிட்டு இருந்தா. அப்படி இந்த பீஸை வந்து தண்ணியாக எடுத்து வைக்கணும், பக்கத்தில் வந்து ரெஸ்பெக்டபிள் ஹோஸ்ட் இருக்கிறாரு, அவரையும் மதிக்காமல் அங்கே போய் அவ்வளோ திமிரா வேற பேசுவா அப்படியா. இப்போ முத்துக்குமரன் கூட சொல்லியிருந்தாரு, தைரியம் இல்லையா, அங்கே போனால் தைரியம் வருதுன்னா ஏன் அந்த தைரியம் உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா நைட்டு முத்து வெளில போயிட்டு வராரு. வரும்போது திரும்ப அருண் ஆரம்பிக்கிறாரு, இங்கே வந்து வருவான்ல, இதை வந்து வச்சு செஞ்சு விட்டணும் அப்படின்னு அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ வந்து தீபக், சௌந்தர்யா, ரயான், அருண் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து ரயான் வந்து சொல்கிறான், வெளியில் வந்து அவர் வைல்டு கார்டை தானே வந்தார், வெளில பார்க்கும்போதே அர்ணவ் முன்னாடி எவிக்டாக வெளியே வந்துட்டார். அந்த ரோஸ்ட் பண்ணுவாங்கள்ல பிக் பாஸ், அந்த ரோஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார், அதனால தான் நான் வந்து இதை கொடுத்தேன், நீ வெளியே இருந்தாவே நல்லா பேசுகிற, வெளியவே இருந்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்ல, அர்ணவுக்கு என்ன பிரச்சனைன்னா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆரம்பிக்கிறாரு, அவர் ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா முத்து ஷாக் ஆகிட்டு, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முத்து ஷாக் ஆகிட்டு, வேணாம் அருண், அதெல்லாம் வேணாம், நம்ம வந்து வார்த்தையில் கவனமாக இருக்கணும்னு தான் நம்ம அவர்கிட்ட சொல்ல போகிறோம், இங்கே வார்த்தை தப்புன்னு, அப்போ நம்ம வார்த்தை கரெக்டாக இருக்கணும்ல, பார்த்து அருண், வேணாம் அருண் அப்படின்லாம் வந்து அவர் வான் பண்ண. அப்போ ரயான் வந்து சொல்லிட்டு இருந்தா, அப்படி முத்து இதெல்லாம் 1% கூட கிடையாது, நீ இல்லாத போது அவர் சொன்னார்ல அதெல்லாம் வேற லெவலு, வேற மாதிரி இருந்தது, லூஸுங்கிறது 1% கூட கிடையாதுண்ணா, அப்போ என்ன வார்த்தை சொல்லியிருப்பா அப்படி அருண். ஸோ செம்ம கொல்ல வெறியில் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க அருணுக்கு, அருண் கவனம் வேணும் அருண், உனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கிற அருண், அதை காப்பாற்றிக்க அருண், கவனம் வேணும் அருண். சௌந்தர்யாவரையும் சொல்லிட்டு இருந்தாங்க கவனம் தேவை கவனம் தேவை அப்படின்னு. ஆனாலும் அருண் வந்து அந்த கொலை வெறியில் இருந்தார்ல. ஸோ இப்போ அர்ணவ் உள்ளே வந்தார்னா இவங்க 2 பேருக்கு தான் பஞ்சாயத்து வரப்போகுது, இல்லைன்னா விஷாலோட வரலாம். ஏன்னா விஷால் வந்து அன்ஷிதா லவ் ட்ராக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார்ல, அப்போ வந்து படசெல்லாம் விட்டு தள்ளு, நீ எல்லாமே புதுசு அப்படின்லாம், பழசை தூக்கி போடு, விட்டு தள்ளு இல்லை தூக்கி போடு அப்படின்லாம் சொன்னது யார் இந்த பழசு, இவர் அர்ணவ் தானே. ஸோ அந்த காண்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் அர்ணவ் வந்து மேக்கப் ஏதாவது விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் அந்த கார்டை வச்சது பார்த்தீங்கன்னா விஷால் தான். இவர் விஷால் அன்ஷிதா லவ் ஓகே ஆச்சுன்னா அதை பயங்கரமாக நான் செலிப்ரேட் பண்ணுவேன், பொங்கல் தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னது அருண். ஏன்னா அந்த வன்மம் தான், ஏய் ஜால்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் வரும்போது சொல்லிட்டார்ல, இனி திரும்ப உள்ளே வந்து அர்ணவ் வந்து நல்ல வேஷம்லாம் போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே யூஸ்வலாக கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே எக்ஸ்போஸ் ஆவாங்க, அப்புறம் வெளியே வருவாங்க. இவர் நடானா உள்ளே இருக்கிற வரையும் நடிச்சுட்டு வெளியே போகிறாரு, அந்த போகிற மொமெண்ட் வருது இல்லை, அப்போ தான் தூக்கி அந்த ட்ராஃபியை வேற சுக்குநூறாக உடச்சிருப்பா அப்படி. அந்த கோவத்தெல்லாம் எல்லாருமே பார்த்தாங்க, இதுதான் ரியல் அர்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து விஜய்ஸ் வந்து ஷார்ப்பாக கேளுப்பா கேளுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ இப்படி தான் கேட்கணுமா அப்படின்னு தரமட்டத்துக்கு இறங்கி, ஏய் ஜால்ராஸ் என்னடா பண்ணிருக்கீங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜிங்சா கடிச்சு என்ன வெளியே அனுப்பிட்டீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படி. அப்போ விஜய்ஸ் கூட சொன்னார், ஓ அவங்க வெளியே அனுப்பலையா, உன்னை நாமினேட் பண்ணதே பெண்கள் தான், அது இல்லாமல் அவங்க கூட அனுப்ப முடியாது, கண்டஸ்டன்ட் வந்து நாமினேட் தான் பண்ண முடியும், வெளியே அனுப்புகிற பவர் அவங்ககிட்ட கிடையாது, அது வந்து மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புரிய வச்சாரு. ஸோ இப்போ அர்ணவ் உள்ள என்ட்ரானா நல்ல வேஷம்லாம் போட முடியாது, ஸோ இறங்கி தான் அடிச்சாகணும். இன்னொன்று இந்த ப்ரமோவில் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரமோவில் பார்த்தோம் வர்ஷினி சுனிதா வந்திருந்தாங்க, இப்போ இன்னும் 4 பேர் வந்துட்டு இருக்காங்க, மொத்தம் 8 பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 பேர் இருக்கிறாங்க. சாட்சனா ஜூஸ்குமார் தவிர எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள. ரியா வந்துட்டாங்க, தர்ஷா வந்துட்டாங்க, ரவீந்திரன் சார் வந்துட்டாரு, இந்த பக்கம் அர்ணவ் வந்துட்டாரு, ஆல்ரெடி வர்ஷினி சுனிதாவை பார்த்தோம். ஸோ இப்போ பேசும்போது அர்ணவ் வந்து வரும்போதே என்ட்ரி துப்பாக்கியால் சுட போகிறேன் அப்படின்லாம் பயங்கர ஹீரோயிசம்லாம் நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுறாரு. வந்துட்டு ஜெஃப்ரி எங்கே அப்படின்னு கேட்குறாரு, ஜெஃப் எங்கே போயிட்டான் அவன் அப்படிங்கிறாரு. அவன் போனது தெரியாதானே இவருக்கு, அவர் தான் அக்கா கிடையாது, நம்ம சொல்கிறோம் இந்த அன்ஷிதா இருக்கிறாங்கல்ல, அவங்க போனாங்கன்னா
நான் மடியில் அந்த இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு நான் வந்துடுவோம் பின்னாடியே அப்படின்னு சொன்னவன் தானே அவன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சும்மா காமெடியாக சொல்லிட்டு இருந்தேங்க. இங்கே 2 பேருமே கூட தூக்கலாம் டபுள் எவிக்ஷனில். தூக்கும்போது நம்மளையும் சொல்லலாம் அன்ஷிதா கிட்ட அப்படியே இடுப்பில் ஏறி ஏறி உட்காருவார்ல அவர் அந்த காஜி, அவர் அப்படியே இடுப்பில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னது நம்ம காமெடியாக சொன்னேன் நான். அவனாடா நான் நிஜமாவே சொல்லியிருக்கிறான். அன்ஷிதாவும் சொல்லிட்டு இருந்தாங்களே, நீ போனேன்னா நான் ஏறி உன் இடுப்பில் உட்காந்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு. இன்னொரு ஸ்டாண்டு அங்கே சௌந்தர்யா எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தோம். அது இல்லாமல் கோவா கேங்கில் இருந்து அப்படியே அந்த கேங்கில் இருக்குங்கள முதுகில் குத்துவார். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அந்த காஜிக்கும் ஒரு தனி வீடியோ போடணும் வரேண்ணா அப்புறமா. ஏன்னா வெளியே வந்து அவர் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தானுங்களா மோசமாக லாஸ்ட் 2 சீசனில், அதை விட மோசம் இது 3ஆவதாக வந்தது. ஆனால் பேச்சு திமிர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. வெளியே வந்தும் அதை தனியாக பேசுவோம். ஸோ எங்கே அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக அந்த அன்ஷிதா கூட நடந்துக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி தான் இவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி பேசும்போது தான் இங்கே நம்ம இந்த காஜின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு போல இருக்குது. அதனால அங்கே ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே இருந்து பார்த்துருக்கிறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னால் எனக்கு கேட்க உரிமை இருக்குது அப்படின்னு இவர் சொல்ல, முத்துக்குமரன் நாங்கள் சொல்கிறாரு ஆனால் மேனர்ஸ் இருக்குல்ல இங்கே பேச வேண்டிய மேனர்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல, தீபக் எழுந்து இந்த இடத்துக்கான ஒரு டெக்கோரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, ஆனாலும் இவர் கேட்க மாட்டார்ல. அதெல்லாம் ஏன் நீ அவங்ககிட்ட கேட்கல? இப்போ நடுவில் ரயான் வேற எழுந்து போகிறான். எழுந்து போய் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு புரியுது, ஆனால் அதை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ரியாவும் நடுவில் ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா கடைசியாக எழுந்து வராங்க. முத்து வந்து சொல்கிறாரு வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. ஜாக்லின் வராங்க, அவங்க வந்து அண்ணா இதெல்லாம் வேணாம் அர்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க, அவங்ககிட்ட ஏன் சொல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சௌந்தர்யா நெருங்குறாங்க. அநேகமாக அடுத்த ப்ரமோவில் சௌந்தர்யா வெர்சஸ் அர்ணவ் அப்படின்னு கூட வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடம் தான் சௌந்தர்யா ஸ்கோர் பண்ணுற இடம்ல. வந்து ஏய் அப்படின்னு இந்த முடியை சிலிப்பி ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஆமேடா அப்படி தான்டா பண்ணுவாங்க. அடுத்த ப்ரமோ 2 பேருக்கு இருக்கலாம், இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்குற அர்ணவ் இல்லை விஷால் அர்ணவ் அது கூட வரலாம். இப்போ இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 2 பேர் மட்டும் விஷால் அர்ணவ் மட்டும் அருண் மட்டும் பார்த்தீங்கன்னா சோஃபாலே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரவீந்திரன் அவர் பாட்டு அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே கேம் ஆரம்பிச்சிட்டிங்களா, ஆடுங்கப்பா, இந்த கேமுக்குள்ளே நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ எல்லாரும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கடைசியாக சமக் லக்கன்னு ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கா. அப்படி அவங்க அன்ஷிதா பண்ணுவாங்கல்ல ஜொன்னு, அதே போல தான் இவங்க 2 பேரும் தனி லாங்குவேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க போல இருக்குது இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. அது அவங்களுக்கு தான் புரியும். இவர் அவ்வளோ காண்டாகிறவர் அன்ஷிதா கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். வெளியே அவங்களும் தானே வந்தாங்க, பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்ருக்கும்ல. ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன், எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல அப்படின்லாம் உள்ளே இருக்கும்போதே அன்ஷிதா பேசிட்டாங்க. வெளியே வந்தும் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம், அந்த திருட்டு பிரியாணி கேங்குள்ளே கொண்டாட்டம். அதில் தானே அந்த வீடியோ கூட ஒன்று வந்தது இல்லை, இவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். சத்யா, இந்த அன்ஷிதா, அப்புறம் அந்த காஜி 3 பேரும் செலிப்ரேட் பண்ண வீடியோ இதெல்லாம் பார்த்து, அப்புறம் ரோஸ்ட்டில் 2 பேரும் ஒன்றா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் இடுப்புலேறி உட்காந்து வந்துட்டார்ல தம்பி. இதெல்லாம் பார்த்ததும் அர்ணவ் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டு இருப்பா. அப்படி வெளியே கேட்க வேண்டியதை வந்து உள்ளே கேட்டுட்ருக்கா. அப்படி நீங்கள்லாம் ஏன் அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க தான் அதை வந்து ஒருத்தரோட பண்ணால் கூட சரி பேசுவாங்க. அவனை பாவம் பார்த்து விட்டாங்க ஒன்று, அவனை வந்து இப்படி பிராண்டில் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இவங்க தப்பாக போர்ட்ரே பண்ணுறாங்கன்ற லெவலில் பேசிட்டு இருந்தது அந்த காஜி. பண்ணது ரொம்ப தப்பு இல்லை. இந்த பக்கம் சௌந்தர்யா ஒரு ஸ்டாண்டு, அந்த பக்கம் பவித்ரா ஒரு ஸ்டாண்டு, இந்த பக்கம் அன்ஷிதா இடுப்பில் ஏறி உட்காருவார், இந்த பக்கம் சௌந்தர்யா இடுப்பில் ஏறி உட்காருவார். இந்த வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஆனால் மிஞ்சிரி அப்படின்னு வரும், எரிச்சல், மரியாதை வராது. அங்கே பாவம் பார்த்து விட்டாங்க. அதுலேயும் இந்த கோவா கேங்கில் இருக்கவங்களாம் பொங்குறதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெஃப்ரியை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறார் போல் இருக்குது. மற்றவங்க தீபக் முத்துக்குமரன் சொல்கிறது அது எல்லாருக்கும் சொல்கிறது. நேற்று அருண் வந்து லூஸு அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அப்போது அருணை கண்ட்ரோல் பண்ணாங்களே, தீபக்காக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஆனால் இந்த கோவா கேங் 3 பேர் வரதை பார்க்கும்போது கேங்கை போட்டு புலகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் இன்னும் என்னெல்லாம் வார்த்தையை விட்டுருக்கு அப்படின்னு. வார்த்தையை விடக்கூடிய ஆள் தான் ட்ரிகர் ஆகிட்டா. அப்படி இனி நல்ல வேஷம் போட முடியாது. வெளியே வரும்போது என்ன பண்ணமோ அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ பண்ணுவா. அப்படி எக்கச்சக்கமாக வார்த்தையை விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபயராக போகுது. இந்த ஃபயரில் யார் எரிய போகிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நல்லது கெட்டதுன்னு இருக்குல்ல, டேபிள் அந்த உள்ளே இருக்கும்போது அந்த இடம் இருக்குல்ல, லிவிங் ஏரியா, அதோட டெக்கோரம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்க்கணும். அதில் எல்லை யார் மீறாங்கன்னு பார்க்கணும். இந்த பக்கம் அருண் அவர் ஒரு டப்பா, அவர் ட்ரிகர் ஆனார்னா அவரும் வார்த்தையை விடுவா. அப்படி
அடிச்சுக்காமல் இருந்தால் சரி, வைல்டு கார்டாக வந்தவங்களுக்கு ரெட் கார்டு எடுத்து நீட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.